உலகின் மிகச்சிறந்த மனநல மருத்துவர் மர்ரி போவன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1913 ஜனவரி 31 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற டென்னசியோடைய ஹம்ஃப்ரீஸ் கவுண்டியில் இருக்கிற வேவர்லியில் ஜெஸ்ஸி சூவல் போவனுக்கும் மேகி மேலஃப் போவனுக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார். லூசியஸ் மர்ரி போவன். இவர் கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா வேவர்லியோடைய மேயராக இருந்திருக்கிறாங்க. மேலும் ஃபியூனரல் பார்லர் உட்பட நிறைய பிஸ்னஸில் இவருடைய அப்பா ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக மர்ரி போவனுடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 1918ஆம் ஆண்டு மர்ரி போவனுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த வேவர்லியிலே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி மர்ரி போவன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக மர்ரி போவன் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1923ஆம் ஆண்டு இவருடைய 10 வயசில் மர்ரி போவன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே வேவர்லியிலே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி மர்ரி போவன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது மர்ரி போவன் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பயாலஜி உயிரியல், கெமிஸ்ட்ரி வேதியியல் இந்த 2 பாடங்களில் மர்ரி போவன் ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. பின்னர் 1930ஆம் ஆண்டு இவருடைய 17 வயசில் மர்ரி போவன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த வேவர்லி ஹை ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா மர்ரி போவனை கல்லூரி படிப்புக்காக இவருடைய அப்பா இந்த டென்னசியோடைய ஹம்ஃப்ரீஸ் கவுண்டியில் இருக்கிற வேவர்லியிலிருந்து அதே டென்னசியோடைய நாக்ஸ் கவுண்டியில் இருக்கிற நாக்ஸ்வில்லுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னசி நாக்ஸ்வில்ல இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி 1930ஆம் ஆண்டிலிருந்து மர்ரி போவன் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பர்டிகுலராக இவர் பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்ஸை மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து மர்ரி போவன் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் படிப்படியாக மர்ரி போவனுக்கு மருத்துவ கல்வியின் மீது ஆர்வம் ஏற்படுது. ஸோ மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது மர்ரி போவன் டிசைட் பண்ணிடுறாங்க. இதன் காரணமாக மருத்துவம் சார்ந்த படிப்புகளையும் மர்ரி போவன் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது படித்து வந்தாங்க. பின்னர் 1934ஆம் ஆண்டு இவருடைய 21 வயசில் மர்ரி போவன் இவருடைய பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சியை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னசி நாக்ஸ்வில்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா மர்ரி போவன் மருத்துவம் படிக்கிறதுக்காக அந்த டென்னசியோடைய நாக்ஸ் கவுண்டியில் இருக்கிற நாக்ஸ்வில்ல இருந்து அதே டென்னசியோடைய செல்பி கவுண்டியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பஸ் அப்படின்ற இடத்துக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னசி மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. இது மெடிக்கல் ஸ்கூல் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னசி அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே ஜாயின் பண்ணி 1934ஆம் ஆண்டிலிருந்து மர்ரி போவன் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக மர்ரி போவன் அனாட்டமி உடற்கூறியல், அதுக்கப்புறம் பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, பயாலஜி உயிரியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை தான் மர்ரி போவன் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1937ஆம் ஆண்டு இவருடைய 24 வயசில் மர்ரி போவன் இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னசி மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்போ மர்ரி போவன் மருத்துவம் படித்து முடித்த உடனே இவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுலேயும் குறிப்பாக கார்டியாக் சர்ஜன், அதாவது இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு மர்ரி போவன் விரும்பினாங்க. இப்போ இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி முடித்த உடனடியாக இவர் கார்டியாக் சர்ஜனாக ஆக முடியாது. அதுக்கு முன்னாடி மர்ரி போவன் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெசிடென்சி பண்ணணும். இன்டர்ன்ஷிப் அப்படின்னா மற்ற தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும், அல்லது மருத்துவ சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா ரெசிடென்சி அப்படின்னா அதே மாதிரி மற்ற மருத்துவர்கள் அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே மர்ரி போவன் நோயாளிகளுக்கு சிகிச்சையோ அறுவை சிகிச்சையோ கொடுக்கணும், அறுவை சிகிச்சை பண்ணணும் அல்லது சிகிச்சை கொடுக்கணும் மற்ற மருத்துவர்கள் அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே. இதுதான் ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ இது 2ஐயும் கம்ப்ளீட் பண்ணாதான் மர்ரி போவன் இவர் மருத்துவர் ஆகணுமோ அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணுமோ என்ன ஆகணும் அப்படின்னு விரும்புகிறாரோ அதை ஆக முடியும். ஸோ ஒரு சர்ஜன்
சர்ஜனாவோ அல்லது ஒரு ஃபிசிஷியனாவோ குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இதுக்காக இந்த 1937ஆம் ஆண்டு இவர் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய டென்னசியில் இருக்கிற மெம்பஸில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற பெல்வியூ ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் வந்து 1938 இவர் வந்து பண்ண ஆரம்பித்து 1939ஆம் ஆண்டு இவருடைய 26 வயசில் மரி போவன் வந்து இவருடைய இன்டர்ன்ஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து அதே நியூயார்க்கில் இருக்கிற வால்ஹாலாக்கு இவர் வந்து போயிடுறாங்க. இது வந்து நியூயார்க்கில் இருக்கிற வெஸ்ட்செஸ்டர் கவுண்டியில் இருக்குது வால்ஹாலா அப்படின்றது. ஸோ அந்த வால்ஹாலாக்கு இவர் வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவர் ரெசிடென்சி பண்ணுறதுக்கு 1939ஆம் ஆண்டு மரி போவன் வந்து ஜாயின் பண்ணி கார்டியாக் சர்ஜரி இருதய அறுவை சிகிச்சையில் இவர் வந்து பயிற்சி பெற தொடங்குறாங்க. குறிப்பாக மற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே, அதாவது மற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே மரி போவன் வந்து இருதய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் இதே 1939ஆம் ஆண்டு தான் செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போரானது தொடங்குது. இது ஒரு பக்கம் இருக்க 1940கள் காலகட்டத்திலையும் மரி போவன் வந்து தொடர்ச்சியாக இவருடைய அறுவை சிகிச்சை பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கிடையில் மரி போவன் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மரி போவன் இவருடைய மனைவியினுடைய பேரையோ இவருடைய குழந்தைகளின் பேரையோ வந்து வெளிப்படுத்தலை. இருந்தாலும் மரி போவனை திருமணம் பண்ணனால இவருடைய மனைவி மிஸ்ஸஸ் போவன் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படுவாங்க. ஸோ திருமணம் வந்து நடக்குது. திருமணத்துக்கு அப்புறமா மரி போவனுக்கும் இவருடைய மனைவியான மிஸ்ஸஸ் போவனுக்கும் 4 குழந்தைகள் பிறந்தது. இது மரி போவனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 1941 காலகட்டத்தில் இந்த இரண்டாம் உலகப் போரானது தீவிரம் எடுக்குது. அப்போ மரி போவன் வந்து ஒரு சர்ஜனா, அறுவை சிகிச்சை நிபுணராக மேயோ கிளினிக்ல இருந்து ஃபெல்லோஷிப்பை பெறாங்க. அது வந்து குறிப்பாக வந்து மிலிட்ரி ஃபெல்லோஷிப் இன் சர்ஜரியை இவர் வந்து பெற்றாங்க. மேயோ கிளினிக் குறிப்பாக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோடாவில் இருக்கிற ராச்செஸ்டர் அங்கே இருக்கிற மேயோ கிளினிக்கோடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபெல்லோஷிப்பை இவர் வந்து பெற்றிருந்தாங்க. அப்போ தான் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் 1941ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் இவர் ஒரு லெப்டினண்ட்டாக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ இவர் வந்து இப்போ போர் நடக்குது. போர் நடக்கும்போது இராணுவ வீரர்களுக்கு காயம் ஏற்படும். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இராணுவ வீரர்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அந்த இராணுவ வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதோ அல்லது மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கோ உருவாக்கப்பட்டது தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. அதில் இவர் ஒரு லெப்டினண்டாக 1941ஆம் ஆண்டு மரி போவன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து காயமடையக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் இல்லாமல் யூரோப்புக்கும் அனுப்பப்பட்டாங்க. ஸோ அமெரிக்காவிலேருந்து இவர் ஐரோப்பாவுக்கு அனுப்பப்பட்டு அங்குமே நிறைய இடங்கள் இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் போய் மரி போவன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் தரப்பிலிருந்து இவர் மருத்துவ சிகிச்சையெல்லாம் கொடுத்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. உடல் ரீதியாக பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் அந்த இராணுவ வீரர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத மரி போவன் வந்து உணர்ந்தாங்க. இதனால இவர் வந்து மனநல மருத்துவம் சார்ந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஸோ மரி போவன் வந்து இந்த காலகட்டத்தில் தான் கார்டியாக் சர்ஜன்லாம் ஆக வேணாம், அதுக்கு பதிலாக ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு மனநல மருத்துவர் ஆகணும் அப்படின்னு மரி போவன் வந்து முடிவு செஞ்சாங்க. இதுக்கிடையில் 1945 இந்த காலகட்டத்திலலாம் இவர் வந்து லெப்டினன்ட் அப்படின்ற ரேங்க்ல இருந்து மேஜர் அப்படின்ற ரேங்க்குக்கு பதவி உயர்வை பெற்றிருந்தாங்க. அதே 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரானது முடிவடையுது. 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்சாலும் 1946ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1946ஆம் ஆண்டு தான் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு மறுபடியும் மரி போவன் வந்து திரும்பினாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து மேயோ கிளினிக்கோடைய சர்ஜிக்கல் ஃபெல்லோஷிப்பை இவர் வந்து மறுதளிச்சிடுறாங்க. அதுக்கு பதிலாக இவர் வந்து சைக்காட்ரியில் ஃபெல்லோஷிப் வேணும் அப்படின்னு மரி போவன் வந்து அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கேன்சஸில் இருக்கிற டோபிகா அப்படின்ற ஒரு இடம், அங்கே வந்து மேனிங்கர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க தரப்பில் இருந்து மேனிங்கர் மெடிக்கல் சென்டரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேனிங்கர் ஸ்கூல் ஆஃப் சைக்காட்ரியும் இருக்குது. ஸோ அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து சைக்காட்ரி, மனநல மருத்துவத்திலையும் பர்சனல் சைக்கோ அனாலிசிஸ் அதுலேயும், அதாவது தனிப்பட்ட மன பகுப்பாய்வு, அதில் இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் மனநல மருத்துவம், தனிப்பட்ட மனநல பகுப்பாய்வு,
அந்த ரெண்டுத்துலேயும் இவருக்கு வந்து ஃபெல்லோஷிப் கிடைக்குது. ஸோ 1946ஆம் ஆண்டு இவர் வந்து இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கேன்சஸில் இருக்கிற டோபிகாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மேனிங்கர் ஃபவுண்டேஷனில் இவர் வந்து ஒரு ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணி அங்கே மரி போவன் வந்து ஃபெல்லோஷிப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக இவர் வந்து சைக்காட்ரி மனநல மருத்துவம், சைக்காலஜி உளவியல், நியூராலஜி நரம்பியல் இதெல்லாம் இவர் வந்து மரி போவன் வந்து படித்தாங்க. அப்படியே படிப்படியாக இவர் வந்து மனநல மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றாங்க. இதுக்கப்புறம் மரி போவன் வந்து அதே மெனிங்கர் ஃபவுண்டேஷன், மெனிங்கர் ஸ்கூல் ஆஃப் சைக்காட்ரி அதில் ஒரு ஸ்டாஃபாகவும் ஜாயின் பண்ணி தொடர்ந்து ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மரி போவன் வந்து ஃபேமிலி தெரப்பி அதில் வந்து இவர் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலி தெரப்பி அப்படின்னா குடும்ப சிகிச்சை அப்படின்னு அர்த்தம். இது வந்து மன ரீதியாக வந்து பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்படக்கூடியது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு, அந்த குடும்பத்தினுடைய குடும்ப மூத்த நபர் அவர் வந்து அந்த குடும்ப தலைவர் வந்து ஒரு மனநோயினால் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக அவர் வந்து அதிகப்படியான கோவப்படுறது, அந்த மாதிரி கோவப்படுறாங்க அப்படின்னா அப்போ அவர் வந்து அதிகப்படியாக கோவப்படும் போது அவருடைய மனைவி வந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து கோவப்படுறனால. அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வேற மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய தொடக்கம் வந்து அந்த குடும்ப தலைவர் வந்து கோவப்படுறது. ஸோ அவர் கோவப்படுறனால அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து வருத்தப்படுறாங்க. ஸோ ஒரு அப்பா கோவப்படுறதையும் அம்மா வருத்தப்படுறதையும் பார்க்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய நடத்தையும் அப்படியே வந்து மிஸ்பிஹேவ் ஆகி மாற தொடங்குது. ஸ்கூலில் அவங்களுடைய நடத்தையெல்லாம் மாறுது. நான் இதை வந்து ஒரு உதாரணமாக இந்த ஒரு சினாரியோ வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி வந்து இருக்கும்போது ஃபேமிலி தெரபிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குடும்ப கணவர் அந்த தலைவர் அவர்கிட்ட போய் உங்களுடைய கோவத்தை எப்படி வந்து கையாளணும் அப்படின்றத கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த குடும்ப தலைவி அந்த 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 நபரினுடைய மனைவி அவங்க வந்து வருத்தப்படாமல் அந்த கவலையை எப்படி கையாளுறது அதை வந்து கற்றுக் கொடுக்கறது. அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாமல் அவங்களுடைய நடத்தையை எப்படி கையாளுறது. ஸோ இதை வந்து கவுன்சிலிங்காக கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் ஃபேமிலி தெரப்பி அப்படின்றது. இது 1950கள் காலகட்டத்தில் தான் படிப்படியான வளர்ச்சியை நோக்கி போனது. அதுக்கு முக்கிய காரணம் மரி போவன் தான் இருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த ஃபேமிலி தெரப்பி அதில் வந்து ஒரு பயனியராக இருந்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது சரியாக இயங்குதா அப்படின்ற ஒரு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை மரி போவன் வந்து பண்ணி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை இவர் வந்து வெளியிடவும் தொடங்குறாங்க. ஸோ இப்படி ஃபேமிலி தெரப்பியில் மரி போவன் வந்து ஆர்வம் காட்டினாங்க. ஸோ ஃபேமிலி தெரப்பி அப்படின்னா ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, மன ரீதியான பாதிப்பு அப்படி இருக்கும்போது அந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் வந்து ஒரு கோபமாக இருக்குது. அந்த கோபத்தினால அவருடைய மனைவி ஒரு நபர் கோபமாக இருக்கிறாங்க, அவருடைய மனைவி அதை நினச்சி கவலைப்படுறாங்க. அவங்களுடைய குழந்தைகள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் கோபமாகவும் கவலையாகவும் இருக்கிறத பார்த்து அவங்களுடைய மனம் வந்து பாதிக்குது. ஸோ இதை வந்து கையாளுறதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கவுன்சிலிங் அந்த ஒரு சிகிச்சை முறை தான் ஃபேமிலி தெரப்பி அப்படின்றது. ஸோ ஃபேமிலி தெரப்பி அப்படின்னா இட்ஸ் எ டைப் ஆஃப் கவுன்சிலிங் டு ஃபேமிலிஸ். ஸோ இதை வந்து இதில் ஒரு பயனியராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு சிஸ்டமிக் தெரப்பி அப்படின்னு ஒன்று உருவாக்கினாங்க. இது வந்து ஃபேமிலிக்குள்ளே மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் அல்லது ஒரு குரூப்பில் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு குரூப்போ இருக்கிறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்லையோ அல்லது ஒரு கம்பெனிலேயோ ஒரு நபருடைய மனசு சரியில்லை, அவருடைய நடத்தை வந்து மாறுது, கோவப்படுறதோ அல்லது கவலையாக இருக்கிறதோ இருந்தார் அப்படின்னா அது வந்து ஒட்டுமொத்த கம்பெனியையும் பாதிக்கும். அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் அதை நினச்சி வேறு விதமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் ஒரு நபர் வருத்தப்படுறதை பார்த்து கோவப்படுவாங்க, ஒரு சில பேர் வந்து கருணைப்படுவாங்க, ஏன் வருத்தப்படுறாங்க அப்படின்னு அவங்களும் சேர்ந்து வந்து கவலை கொள்வாங்க. இது மாதிரி நிறைய சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து சரி செய்கிறதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய சிஸ்டமிக் தெரப்பி அப்படின்றது அதை ஒரு ஃபவுண்டராக இருந்து மரி போவன் தான் உருவாக்கினாங்க. ஃபேமிலி தெரப்பி அப்படின்றது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது 1900ஆம் ஆண்டுகள் ஆரம்ப காலகட்டத்திலேயே. அதாவது அதுக்கப்புறம் 1950களில் தான் ஃபேமிலி தெரப்பி வந்து படிப்படியாக வந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ அதை வந்து ஒரு பயனியராக முன்னோடியாக இருந்து இவர் வந்து செயல்படுத்தினாங்க. ஆனால் இந்த சிஸ்டமிக் தெரப்பி அப்படின்றத பெரிய அளவில் கொண்டு வந்ததே மரி போவன் தான். இவர் தான் அதை உருவாக்கவே செஞ்சாங்க. ஸோ ஃபேமிலி தெரப்பி ஏற்கனவே இருந்தது, அதை இவர் வந்து செயல்படுத்தினாங்க. சிஸ்டமிக் தெரப்பி ஏற்கனவே இல்லை, அதை இவர் தான் உருவாக்கினாங்க. ஃபேமிலி தெரப்பிக்கும் சிஸ்டமிக் தெரப்பிக்கும் சின்ன டிஃப்ரெண்ட்
என்னன்னா ஃபேமிலி தெரப்பி வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது. சிஸ்டமிக் தெரப்பி அப்படின்றது குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு பெரிய பெரிய குரூப் பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகளை கவுன்சிலிங் பண்ணி தீர்க்கிறது. ஸோ இதை மரி போவன் உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1954 இந்த காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பெத்தஸ்டா அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அவங்க தரப்பிலிருந்து மரி போவனுக்கு வந்து ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்தாங்க. ஸோ இதன் காரணமாக 1954ஆம் ஆண்டு மரி போவன் வந்து அந்த மெனிங்கர் ஃபவுண்டேஷன் அதனுடைய ஸ்டாஃப் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் வந்து விலகிடுறாங்க. விலகி இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கேன்சஸில் இருக்கிற டோபிக்கால இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பெத்தஸ்டாக்கு 1954ஆம் ஆண்டு மரி போவன் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெத்தஸ்டாவில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அதில் மரி போவன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இந்த 1954ஆம் ஆண்டு இவர் ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிப்சோஃப்ரேனியா அப்படின்னு ஒரு வகையான மென்டல் கண்டிஷன். அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தை அந்த குழந்தையினுடைய குடும்பம் அந்த குழந்தையை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்க எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் மரி போவனுடைய ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஒர்க்காக இருந்தது. அதாவது இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் இவருடைய ஃபஸ்ட் ஒர்க். ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்றது ஒரு வகையான மென்டல் கண்டிஷன், ரொம்ப ஒரு சீரியஸான மென்டல் கண்டிஷன். இது ஏற்படக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றத அவங்களுடைய உடல் மொழியின் மூலமாக வெளிப்படுத்த முடியாது, அவங்களுடைய நடத்தையை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய மனம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய மூளையும் வந்து குறைபாடோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்றது. இந்த ஸ்கிப்சோஃப்ரேனியா அப்படின்ற இந்த ஒரு மென்டல் கண்டிஷன் ஏற்படக்கூடிய குழந்தைகளினுடைய குடும்பம் அந்த குடும்பம் வந்து பெருமளவில் மனநோயினால் பாதிக்கப்பட்டு எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தை ஸ்கிப்சோஃப்ரேனியானால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர் அவங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து இப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பம் மட்டும் ஸ்கிப்சோஃப்ரேனியானால் பாதிக்கப்பட்ட குழந்தையும் ரொம்ப நல்லா பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழ்ந்து வந்தாங்க. இதை எப்படி அவங்க கையாளுறாங்க, எப்படி அவங்களுடைய எமோஷ்னலை வந்து அவங்க கையாளுறாங்க அப்படின்றத ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றது மரி போவனோட எண்ணமாக இருந்தால் அதை இவர் வந்து ரிசர்ச் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த ஸ்கிப்சோஃப்ரேனியா அப்படின்ற மென்டல் கண்டிஷனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய பெற்றோர்களும் இவங்க பயன்படுத்தக்கூடிய முறையை பயன்படுத்தினா ரொம்ப ஹாப்பியாக வாழலாம் அப்படின்றது மரி போவன் வந்து ஒரு பெரிய ஒரு தியரியாக உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா மரி போவன் வந்து ஒரு முக்கியமான ஒரு தியரியை இவர் வந்து வடிவமைச்சாங்க. அது வந்து ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரி அப்படின்னு. அது பிற்காலகட்டத்தில் போவன் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரி அப்படின்னு மரி போவனுடைய பெயரிடப்பட்டது. அந்த தியரி என்ன அப்படின்னா இப்போ ஃபேமிலி தெரப்பி அப்படின்னா ஒரு கவுன்சிலிங், அந்த கவுன்சிலிங் கொடுத்து ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து கையாளுற முறையை வந்து கற்பிக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் முறை தான் ஃபேமிலி தெரப்பி அப்படின்றது. அதே சமயம் இவர் வந்து உருவாக்கின அந்த ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரி அந்த ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா அதே சினாரியோ எடுத்துக்குவோம். ஒரு நபர் இருக்கிறாங்க, அவர் அதிகமாக கோவப்படுறாங்க, அவர் அதிகமாக கோவப்படும் போது அவருடைய மனைவி வருத்தப்படுறாங்க, அவருடைய குழந்தைகள் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குது. இதே சினாரியோவில் இப்போ இந்த ஒரு ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரி இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஒரு நபர் கோவப்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன, உண்மையிலேயே எதனால் கோவப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அந்த நபர் வந்து குழந்தை பருவத்தில் இருக்கும் போதிலிருந்தே அந்த கோவம் வந்து குணமாக வந்து மாறுது. அவருடைய வளர்ப்பு அவங்களுடைய அப்பா அம்மா அந்த மாதிரி அந்த நபரை வளர்த்துருக்குறாங்க அப்படின்றத ஒரு பேட்டர்னாக வந்து தெரிஞ்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு. அதுதான் இந்த தியரி சொல்லுது. ஃபஸ்ட்டு அந்த நபர் எதனால் கோவப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் கோவப்படுறனால தான் அவருடைய மனைவி வருத்தப்படுறாங்க, அவர் கோவப்பட்டு அவருடைய மனைவி வருத்தப்படுறனால தான் அவங்களுடைய குழந்தைகள் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்னாக வந்து தொடருது. அப்போ இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நபரினுடைய கோவத்தை தீர்க்கணும். அந்த நபர் வந்து கோவப்படுறதை நிறுத்திட்டாருன்னா அவருடைய மனைவி வருத்தப்படுறதை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து சாதாரணமாக இருக்கும்போது குழந்தைகளும் மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி வந்து அப்படியே வந்து ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அந்த ஒரு நபர் இருக்கிறாங்க, அந்த நபர் கோவப்படுறாங்கன்னா அந்த கோவத்துக்கு உண்டான காரணத்தை அறிஞ்சு அந்த கோவத்தையே வந்து கையாள கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த கோவத்தையே முழுமையாக வந்து போக்கும் விதமாக சில சிகிச்சை கொடுக்கறது இந்த தியரி வந்து சொல்லுது. ஸோ மரி போவன் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு தியரியை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இது இந்த சினாரியோவுக்கு மட்டும் பொருந்தாது, மற்ற சினாரியோவுக்கும். சில நபர்கள் சின்ன வயசுலேருந்தே பயப்பட்டுட்டே இருப்பாங்க, அந்த
பயத்தை பார்த்துட்டு அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பயம் எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற அறிஞ்சு அந்த பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு அவங்களுடைய பயத்தை போக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய குடும்பமும் சரியாயிருவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆயிருச்சுன்னா குடும்பம் வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அப்போ இது என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கோவமாக இருக்கக்கூடிய நபரினுடைய கோவத்தை அறிஞ்சுக்கிட்டு எதனால் அந்த கோவம் ஏற்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபரினுடைய மனைவிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் அந்த நபர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த முறையை வந்து சொல்லி அவங்க அப்படி நடந்துக்கிறதன் மூலமாக அந்த கோவம் வந்து படிப்படியாக குறைஞ்சு அந்த கோவம் குறையிறனால மனைவியினுடைய வருத்தம் குறைஞ்சு அப்பா அம்மாவினுடைய கோவமும் வருத்தமும் குறையிறனால குழந்தைகள் சாதாரணமாகி ஃபேமிலியே வந்து ஹாப்பி ஆயிரும். ஸோ அப்படி ஒரு தியரியை போவன் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரி, அந்த ஒரு தியரியை மரி போவன் தான் வந்து கொடுத்தாங்க இந்த உலகத்துக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த தியரியை பயன்படுத்தி தான் ஃபேமிலி தெரப்பி அதில் வந்து அந்த கவுன்சிலிங்கே வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய தியரிஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமான இந்த ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரியை மரி போவன் உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1960களில் மரி போவன் வந்து இன்னும் கூடுதலாக நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ்லாம் இவர் வந்து கன்சிஸ்டண்டாக ஈடுபட தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி 1959 காலகட்டத்தில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அங்கேருந்து மரி போவன் வந்து விலகிட்டு இந்த 1959ஆம் ஆண்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பெத்தஸ்டாலேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஜார்ஜ் டவுனுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி அங்கே இவர் ஒரு பார்ட் டைம் ப்ரொஃபஸராக 1959ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரி மனநல மருத்துவத்துறை அதில் அந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு பார்ட் டைம் ப்ரொஃபஸராக தான் ஃபஸ்ட்டு நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ஃபுல் ப்ரொஃபஸராக குறிப்பாக கிளினிக்கல் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி அதாவது மனநல மருத்துவ பேராசிரியர் அப்படின்ற பதவி உயர்வை 1960 காலகட்டத்தில் மரி போவன் வந்து பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1961ஆம் ஆண்டு சில முக்கியமான கௌரவங்களை இவர் பெற்றாங்க. குறிப்பாக அமெரிக்கன் போர்ட் ஆஃப் சைக்காட்ரி அண்ட் நியூராலஜி அதனுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு லைஃப் ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஆர்த்தோ சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா குரூப் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரி அதனுடைய ஒரு லைஃப் மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்படி பல கௌரவங்களை மரி போவன் வந்து தொடர்ச்சியாக வந்து பெற்று வந்தாங்க. இதுக்கப்புறமா மரி போவன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. அதாவது இவர் வந்து பணிபுரியக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபேமிலி தெரப்பிக்கும் ஃபேமிலி தியரிக்கும் உண்டான சிம்போசியம் ஒன்று உருவாக்கணும், ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி. ஸோ அது உருவாக்கணும் அப்படின்னு மரி போவன் முயன்றாங்க. இவரை போலவே நிறைய மனநல மருத்துவர்கள் இவர் கூட இணைஞ்சாங்க. ஸோ அத்தனை பேரினுடைய அந்த உழைப்பின் ரீதியாக 1965ஆம் ஆண்டிலிருந்து ஃபேமிலி தெரப்பி அண்ட் ஃபேமிலி தியரிக்கு உண்டான சிம்போசியம் நடக்க ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அதுக்கு அடித்தளமாக இருந்தவர் மரி போவன். அதுக்கப்புறமா மரி போவன் வந்து த யூஸ் ஆஃப் ஃபேமிலி தியரி இன் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதி 1966ஆம் ஆண்டு மரி போவன் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா மரி போவன் வந்து 1966க்கு பிறகு நிறைய ரிசர்ச்சில் இது மாதிரி சைக்காட்ரியில் மனநல மருத்துவ ரிசர்ச்சில் மரி போவன் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா படிப்படியாக இவர் வந்து அந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி அதனுடைய ஃபேமிலி ப்ரோக்ராம்ஸுக்கு உண்டான ஒரு டைரக்டராகவும் மரி போவன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மரி போவன் வந்து இன்னும் சில பொறுப்புகளில் ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் தொடர்ச்சியாக வந்து நியமிக்கப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் மரி போவன் வந்து இந்த ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரி அதுக்குண்டான ஒரு கிராஜுவேட் ப்ரோக்ராமை உருவாக்கணும் அப்படின்னு மரி போவன் 1969ஆம் ஆண்டு ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் 1970களுக்கு பிறகும் மரி போவன் ஆராய்ச்சியும் பண்ணாங்க, பேராசிரியராகவும் பணிபுரிஞ்சாங்க. இப்படி தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் டுவர்ட் தி டிஃபரன்சியேஷன் ஆஃப் செல்ஃப் இன் ஒன்ஸ் ஃபேமிலி ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி இவர் 1974ஆம் ஆண்டு மரி போவன் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவிர்த்து அதுக்கு முன்னாடி 1956 மரி போவன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட் அதனுடைய ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக இவர் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1964 1956 to 1963 யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட், அதுக்கப்புறம் 1964
1984 இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வெர்ஜீனியாவில் இருக்கிற ரிச்மண்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஆஃப் வெர்ஜீனியா அதனுடைய ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக இவர் வந்து 1964 பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 1965 இந்த ஃபேமிலி தெரப்பி அண்ட் ஃபேமிலி தியரிக்கு உண்டான சிம்போசியம் உருவாக்கப்பட்டது. 1966 த யூஸ் ஆஃப் ஃபேமிலி தியரி இன் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்ற புக் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1969 ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரிக்கு உண்டான கிராஜுவேட் ப்ரோக்ராமை இவர் உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் 1970களில் தொடர்ச்சியாக இவர் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு 1974 டுவர்ட் தி டிஃபரன்சியேஷன் ஆஃப் செல்ஃப் இன் ஒன்ஸ் ஃபேமிலி ஆஃப் ஆரிஜின் அப்படின்ற புக்கை வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியிலேயே ஃபேமிலி சென்டர் அப்படின்னு ஒன்று 1975 மரி போவன் நிறுவினாங்க. அதை நிறுவனது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலி சென்டருடைய ஒரு டைரக்டராகவும் மரி போவன் 1975 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் இன்னும் சில பொறுப்புகளில் தொடர்ந்து இவர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா மரி போவன் வந்து 1976 காலகட்டத்திலையும் இவருடைய தொடர் ஆராய்ச்சிகளை மரி போவன் தொடர்ந்து மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி தெரப்பியின் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு புக்கை இவர் வந்து எழுதினாங்க. எழுதிய 1978 மரி போவன் அந்த ஃபேமிலி தெரப்பியின் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்ற புக்கை வெளியிட்டாங்க. அந்த 1978 மரி போவன் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் ஆஃப் வெர்ஜீனியா அதனுடைய விசிட்டிங் ப்ரொஃபஸர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் வந்து விலகினாங்க. இந்த 1978 தான் மரி போவன் வந்து ஒரு முக்கியமான அமெரிக்கன் ஃபேமிலி தெரப்பி அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷனை அமெரிக்காவில் 1978 மரி போவன் வந்து நிறுவனாங்க. நிறுவன உடனடியாக அந்த அமெரிக்கன் ஃபேமிலி தெரப்பி அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1978 மரி போவன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1980 காலகட்டத்திலையும் அந்த ஒரு பிரசிடெண்டாக தொடர்ந்து இருந்தாங்க. பின்னர் 1982 தான் அமெரிக்கன் ஃபேமிலி தெரப்பி அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1982 மரி போவன் விலகினாங்க. இதுக்கப்புறமா மரி போவன் வந்து சைக்காட்ரிக்கு இவர் ஆற்றின பங்களிப்புக்காக நிறைய கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து ஆரம்பத்தில் ஒர்க் பண்ண மெனிங்கர் ஃபவுண்டேஷன் அவங்க தரப்பிலிருந்து அலுமினி ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு கௌரவத்தை 1985 ஜூன் மாதம் மரி போவன் வந்து பெற்றாங்க. அதே 1985 டிசம்பர் மாதம் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அரிசோனாவில் இருக்கிற ஃபீனிக்ஸில் இருக்கக்கூடிய எரிக்சன் ஃபவுண்டேஷன் அதனுடைய எவல்யூஷன் ஆஃப் சைக்கோதெரப்பி கான்ஃபரன்ஸ் அதுக்குண்டான ஒரு ஃபேக்கல்ட்டியாக 1985 டிசம்பரில் மரி போவன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1986 மரி போவன் வந்து இன்னும் சில கௌரவங்களை இவர் வந்து தொடர்ந்து பெற்றாங்க. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய டென்னசியிலிருந்து கவர்னர் சர்டிஃபிகேட்டை மரி போவன் வந்து பெற்றாங்க. இது மட்டும் இல்லாமல் மரி போவன் இது மாதிரி இன்னும் கௌரவங்கள் பெற்றாங்க. அதே 1986 அக்டோபர் மாதம் இவர் படித்த யுனிவர்சிட்டி ஆஃப் டென்னசி நாக்ஸ்வில் அவங்க தரப்பிலிருந்து மரி போவன் வந்து டிஸ்டிங்விஷ் அலுமினி அவார்டு வந்து 1986 அக்டோபரில் மரி போவன் பெற்றாங்க. இது மாதிரி பல கௌரவங்களை மரி போவன் பெற்று வந்தாலும் எம்இ கெர் அப்படின்ற ஒரு மனநல மருத்துவர் அவர் கூட இணைஞ்சு 1988 மரி போவன் இன்னொரு புக்கை வந்து எழுதினாங்க. அது வந்து ஃபேமிலி எவாலுவேஷன் அண்ட் அப்ரோச் பேஸ்டு ஆன் போவன் தியரி அதாவது ஃபேமிலி எவாலுவேஷன் அண்ட் அப்ரோச் பேஸ்டு ஆன் போவன் தியரி அப்படின்னு ஒரு புக்கை 1988 மரி போவன் வந்து எம்இ கெர் கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜேஎன் அப்படின்னு ஒரு நபர் அதுக்கப்புறமா அவர் அந்த ஜேஎன் அப்படின்ற நபர் கூடயும் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஹமிடே ஜஹாங்கிரி அப்படின்னு இன்னொரு நபர் இவங்க கூட இணைஞ்சு ஹேண்ட்புக் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்னு ஒரு மனநல மருத்துவத்திற்குண்டான ஒரு புத்தகத்தை மரி போவன் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இந்த நிலையில தான் மரி போவன் வந்து லங் கேன்சர்னால நுரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு 1990 அக்டோபர் 9 அன்னைக்கு இவருடைய 77 வயதில் மரி போவன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1990 அக்டோபர் 9 அன்னைக்கு இவருடைய 77 வயதில் மரி போவன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா மரி போவனால் ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் நியமிக்கப்பட்ட ஃபேமிலி சென்டர் அது வந்து இவருடைய பேரிடப்பட்டு போவன் சென்டர் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் தி ஃபேமிலி அப்படின்னு அதுக்குண்டான பேரிடப்பட்டது 1990 இவருடைய இறப்பின் பிறகு. மேலும் மரி போவன் வந்து வாழ்கிற வரைக்கும் இவர் இறக்குற வரைக்கும் ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியோடைய கிளினிக்கல் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரியாக இருந்தாங்க, டைரக்டர் ஆஃப் ஃபேமிலி சென்டராக இருந்தாங்க, இன்னும் கூடுதல் சில பொறுப்புலையும் இவர் வந்து இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் இறந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1992
2002ஆம் ஆண்டு மரி போவனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு புத்தகம் வெளிவந்தது. அதை நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு கூட மரி போவனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு புத்தகம் வெளிவந்தது. அதையும் நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். அதுக்கப்புறமா 2002ஆம் ஆண்டு மரி போவனுடைய கலெக்ஷன்ஸ், இவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் அதெல்லாமே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன், அதாவது மருத்துவத்தின் அமெரிக்க தேசிய நூலகத்துக்கு மரி போவனுடைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் 2002ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதே மாதிரி மரி போவன்னாலையும் அந்த ஜேஎன் அதுக்கப்புறமா அந்த ஹமிடே ஜஹாங்கரி இந்த 2 நபர்கள் அவங்க கூட சேர்ந்து மரி போவனால் எழுதப்பட்ட ஹேண்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி அதனுடைய வால்யூம் 22 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஸோ இப்படி மரி போவன் வந்து இறந்த பிறகும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் பேசப்படக்கூடிய அளவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. குறிப்பாக மரி போவன் வந்து 2 விஷயங்கள் பண்ணாங்க, 3 விஷயங்கள். ஒன்று வந்து அந்த போவன் தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கினது. அதுதான் வந்து போவன் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரி. அதை இவர் உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபேமிலி தெரப்பியில் பயனியராக இருந்து சிஸ்டமிக் தெரப்பியை இவர் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கன் ஃபேமிலி தெரப்பி அசோசியேஷனை இவர் வந்து நிறுவினாங்க. அப்படின்னு இவ்வளோ விஷயங்களை மரி போவன் வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. இப்பேற்பட்ட மரி போவன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.